இன்றைய நட்சத்திர பலன். திருப்பதி கோவிலில் இருந்து நட்சத்திர பலன்களை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்திற்கான பலன்கள் இங்கே தரப்பட்டுள்ளன. ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ குரு ஃப்ரம் காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தாரா பலன், இன்றைய நட்சத்திர பலன். இதுக்காக இந்த நட்சத்திர பலன் நம்ம பார்க்கணும்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்குவதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவதாக நட்சத்திரமாக வருது, அதன் மூலம் இன்றைய நாள் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, சுப நட்சத்திரமா அசுப நட்சத்திரமா, சுப தாரையா அசுப தாரையான்னு தெரிஞ்சுக்கிட்டு, சுபதாரியாக இருந்தால் புதிய முயற்சிகள் சுப நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கும், அசுப தாரையாக இருந்தால் புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டு நம்ம தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையோடு செய்கிறதுக்கும் இந்த தாராபலன் உங்களுக்கு உதவும். அதனால் இது ஏற்கனவே என் லைஃப்பில் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி தான் இதை வீடியோவை போடுறேன். எல்லாருக்கும் பயன்படணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பலன் பார்த்தீங்கன்னா, பராபவ வருடம் ஆனி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 3/7/2026. இன்றைய திதி பார்த்தீங்கன்னா சதுர்த்தி, வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் பார்க்கும்போது ஜன்மதார நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்கும் ஜென்மதாரை. ஜென்மதாரம் மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் அதெல்லாம் இருக்கக்கூடியது. என்ன இதில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகலாம், பரிகார கோயில் செய்யலாம், அன்னதானம் பண்ணலாம், சொத்து வாங்கலாம், பத்திரிகை பதிவு செய்யலாம், முதல்ல பதவி ஏற்றுக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம், காது குத்து, சீமந்தம், நிச்சயதார்த்தம், எண்ணெய் ஸ்தானம், ஸ்ரீ புருஷ சேர்க்கை, மொட்டை அடித்தல், காது குத்துதல், அப்புறம் தினசரி நடவடிக்கையில் நம்ம உஷாராக செய்யணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சை பண்ணுறது, முதல்ல ஒரு நோய்க்கு மருந்து எடுத்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. காது குத்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. முடி வெட்டுதல், ஷேவிங் பண்ணுறது இதெல்லாம் கூட பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சம்பத்துதாரனா பொருள் வரவு, காரிய சித்தி உண்டாகும். சுபகாரியம் தொடர்பான அனைத்து செயல்களும் செய்யலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். வீடு மனை வாங்கலாம். இதில் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரம் சம்பத்துதாரு. புது வீடு மனை வாங்கலாம், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பணம் சார்ந்த அனைத்தையும் செய்யலாம். புதிய தொழில் தொடங்கலாம். தொழில் தொடங்கலாம், வெளியூர் வெளிநாடு செல்லலாம். இதெல்லாம் இந்த தரையில் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்துத்தாருன்னு பார்க்கும்போது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் விபத்துத்தாரு. கோபத்தால் காரிய வாய்ப்புகளை தவற வர்றது, மனக்குழப்பம், வீண் அலைச்சல், திருட்டு பயம், பொருள் விரயம், எதிர்பாராத விபத்து இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் என்ன பண்ணலாம்னா, புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது. இரவு நேரம் வாகன பயணம் செய்யக்கூடாது. அதிவேகமாக வாகனம் இயக்கூடாது. இதெல்லாம் தவிர்க்கணும். தினசரி வேலைகளில் முன்னெச்சரிக்கையோடு செய்து நம்மளுக்கு பிரச்சனை வராமல் நம்மளை தற்காத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமதாரைன்னு பார்க்கும்போது பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரம் சேமதாரை. ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். இதில் பார்த்தீங்கன்னா, வீடு, வண்டி, வாகனம், ஆபரணம் இதெல்லாம் அது பண்ணலாம். வாங்கிய கடன் அழைச்சிட்டு திரும்பி செலுத்தினா அந்த கடன் முழுவதுமாக அழிஞ்சிடும். நீண்ட நாள் நோய் இருக்கவங்க இதில் மருந்து எடுத்துக்கிட்டா அந்த நோய் முழுவதுமாக குணமாயிடும். பாதியில் நின்ற கட்டிட வேலைகளை துவக்கினா அந்த கட்டிடம் அப்படியே முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேகதாரம் அஸ்வினி மகம் மூலம், இந்த 3 நட்சத்திரம் பிரத்யேகதாரம் பார்க்கும்போது சிக்கல்கள், கவனச்சிதறல்கள், வீண் அலைச்சல், மனத்தொடர் மாற்றம், காரிய தடை இதெல்லாம் உண்டாகும். முடிவெடுப்பது சிக்கல் உண்டாகும். இதில் தினசரி வேலைகளை பாதுகாப்போடு செய்யணும். புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். சுபகாரியங்களை தவிர்க்கணும். ஆன்மீக பணிகள் செய்யலாம். தியானம், யோகா போன்றவெல்லாம் கற்றுக்கலாம். இதில் செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. நிலம், வீடு, இது வண்டி, வாகனம் இது மாதிரி எதுவும் வாங்கக்கூடாது. வாங்கினா அதில் வில்லங்கம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதகதாரைன்னு பார்த்தா
ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சாதக தரேன்னா எண்ணங்கள் ஈடேறுதல், முயற்சிகள் பலிதமாதல், செயல்களுக்கு சாதகமான வாய்ப்பு ஏற்படுத்து, பூமி சம்பந்தமான விஷயங்கள், அரசு வேலைக்கு மனுப்படுதல், தேர்வுபட்டுகளை கலந்துக்கிறது, ஒரு நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கு மருத்துவமனைக்கு போய் சேரணும்னா இந்த தாரையில் சேர்ந்தால் நல்லபடியாக உடம்பு சரியாக வெளியே வந்துடலாம். ஏன்னா ஒரு கோர்ட்டில் கேஸ் போட போகிறோம்னா இந்த தாரையில் போய் நம்ம கேஸ் போட்டோம்னா அதுக்கு அந்த கேஸ் வெற்றி அடையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாருன்னு பார்க்கும்போது பூசம், அம்சம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் வதைதாருன்னா உடல் சோர்வு, மனதை முடியாத கவலை, பணிகளின் நாட்டம் இல்லாமை, ஒரு துன்பம் தரக்கூடிய நிலைமை இருக்கும். இதை கடன் வாங்கிறது கொடுக்கறது பண்ணக்கூடாது, மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கூடாது, வீண் வம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரு கூடயும் ஆர்கியூமெண்ட்டோ பிரச்சனைக்கோ போகக்கூடாது. இதில் செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது, அனைத்து சுபகாரியங்களையும் தவிர்க்கணும், தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையோட செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரன் பார்க்கும்போது விசாகம், புனர்பூசம், விசாகம், போராட்டாதி இந்த 3 நட்சத்திரம் மைத்திரதாரன். இந்த மைத்திரதாரன்றது நம்ம ஜென்ம நட்சத்திரம் 8வது நட்சத்திரம் வரதுனால சந்திராஷ்டிரம் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் மெயினான சுபகாரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. திருமணம், காது குத்து, நிச்சயதார்த்தம், சீமந்தம், அது மாதிரி காது குத்துதல், மொட்டை அடித்தல் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது சம்மந்தமான சுபகாரியம் சம்மந்தமான செயல்கள்லாம் செய்வாங்க. ஒரு திருமணத்துக்கு புடவை எடுக்கிறது, ஐயருக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, சமையலுக்கார அட்வான்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் செய்வாங்க. மீனான சுபகாரியம் தவிர்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரம் பரம மைத்திரதாரன் பார்க்கும்போது அனைத்து சுபகாரியங்களுக்கும் உகந்தது. பூமி சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம், நிலம் பத்திரப்பதிவு, வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது, முதல்ல நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம், நண்பர்களோட ஆதரவு உதவி கிடைக்கும், வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், தொழில் சம்பந்தமாக வெளிநாடு போகிறது, மகான்கள் தரிசனம், திருமணத்துக்கு நகை வாங்கிறது, புடவை வாங்கிறது, தொழில் ரீதியான புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். இந்த நட்சத்திர பலன் எதுக்காக நம்ம போடுறோன்னா தினசரி நம்ம வாழ்வில் நம்ம ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம முன்னெச்சரிக்கையோட எதிர்கொள்வது, அதில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எவ்வாறு குறைக்க முடியும், அவ்வளோதான். தவிர்க்க முடியாது, குறைச்சிக்கிட்டு நம்ம நம்மளோட நாளை நல்ல நாளாக மாற்றணும். இந்த இதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். இது எல்லோரும் போய் சேர்ந்து அடைச்சிட்டோம், எல்லோரும் பயன்படுத்தோம். எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.